ஹலோ மேடம். Oh my God, Kashi. Looking too cool. Thank you மேடம். Please, முதல்ல இந்த மேடம் கூப்பிடுறத நிறுத்துங்க. நான் உங்களோட ஃப்ரெண்டு தானே. இனிமே என்ன தேவினே கூப்பிடுங்க. ஓகே மேடம். அதாவது ஓகே தேவி. That's better. சரி, நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? பனாரஸ்ல எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் கங்கால இருந்து ஆரம்பிப்போம். ஓ ஷிட். என்னோட சாரி ஸ்டெயின் ஆயிடுச்சு, நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பண்றது? மேடம், இதுல கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. எல்லாரோட பாவத்தையுமே இந்த கங்கா கழுவுது. இது வெறும் புறாவோட எச்சில் தானே தேவி. நமக்கு முன்னாடி தானே கங்கா இருக்கு, கழுவிக்கலாமே. பார்த்து வாங்க மேடம். சாரி தேவி. நேரம் போனதே தெரியல காஷி. நேத்து வரைக்கும் நம்ம 2 பேரும் யாரோ, ஆனா இன்னைக்கு எனக்கு காசியில காஷி கிடைச்சிருக்காரு. என்னாச்சு, அமைதியா இருக்கீங்க? இல்ல ஒண்ணு இல்ல, சும்மா. சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம சேர்ந்து சாப்பிடலாமா? இல்ல வேற ஒரு நாள். இல்ல ப்ளீஸ், நம்ம போலாமே. இல்ல இன்னைக்கு வேண்டாம். வீட்ல அப்பா அம்மா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதான் வேற ஒண்ணும் இல்ல. இனிமே உங்களை டின்னருக்கே கூப்பிடவே மாட்டேன். எனக்கு தெரியும் காஷி, நீங்க இங்க வருவீங்கன்னு. உள்ள வா. நீ எப்படி இருந்தாலும் வந்துருவன்னு தெரியும். அப்புறம் எதுக்கு வெளியில என்னென்னமோ பேசிட்டு இருந்த? என்ன இது? உன்ன மாதிரி பேசுறதுக்கு கத்துட்டு இருக்கேன். பரவாயில்ல, நல்லாவே இருக்கு. வைன் குடிக்கிறியா? வேணா. ஆரஞ்சு இருக்கா? அதெல்லாம் இங்க இருக்காது. இதுக்கு முன்னாடி குடிச்சது இல்ல. ரொம்ப போதை ஒன்றும் ஆயிடாது இல்ல? அப்படிலாம் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு. இதை ட்ரை பண்ணி பாரு. Cheers. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? சொல்லு. பொண்ணுங்க குடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ நல்ல விஷயம் இல்லைங்க. சரி, என்ன பண்றது? என்னோட தனிமைக்கு இது ஒன்னே ஒண்ணுதான் மருந்து. உங்க குடும்பத்துல யாரா இருக்காங்க? யாரும் இல்ல. அப்பாவும் அண்ணனும் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அம்மா இருந்தாங்க, அவங்களும் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தனிமையாயிட்டேன். நீங்க ஒன்றும் தனி ஆள் இல்லை, நான் இருக்கேன்ல உங்க ஃப்ரெண்டா. எனக்கு லைஃப் பார்ட்னராக தான் வேணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்டால வேண்டாம். நீங்க என் கூட கடைசி வரைக்கும் வருவீங்களா? அது நான் சும்மா காமெடிக்காக சொன்ன. பயந்துட்டீங்களா? யோ, நான் பயந்துட்டேன். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க ஸ்கூலுக்கே போனது இல்லையா? இல்லை, அப்பா கிட்ட 2 பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறவங்களுக்கு காசு இல்லை. ஒருத்தர் தான் படிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. கங்காவை படிக்க ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவோட வேலையை நான் பார்த்தாகணும்ல, அதான். உங்களுக்கு கங்கானா ரொம்பவே பிடிக்குமா? கங்கானா எனக்கு ரொம்ப உயிர். ஐயோ, பேசிட்டே சாப்பாடு வச்சிருந்ததை நான் மறந்துட்டேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னங்காச்சு? கை சுட்டுச்சு.
நினைச்சிட்டே போனேன்னு தெரியல, சடனா அவனுக்குள்ள கையை விட்டுட்டேன். காட்டுங்க. கை ரொம்ப எரியுது. காஷி, அட இப்போதான் உங்களை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன். என்னங்க இப்படி விடிஞ்சும் விடியாம இங்கே வந்திருக்கீங்க? இந்த வழியா வேலை இருந்தது, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு. பாத்தியா, நீ அந்த பொண்ணுகிட்ட மட்டும் எவ்வளவு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க, ஆனா என்கிட்ட பேசும்போது மட்டும் கோவமாவே பேசுற. சரியான பச்சவந்தி பையன். வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க முன்னாடி இப்படி எல்லாம் பேசணுமாங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு இங்கிதமே இல்ல. அவர் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, வயசாயிடுச்சுல, உளறிட்டே இருப்பாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா நான் கங்காவுக்காக ஒரு gift வாங்கிட்டு ஓ வந்திருக்கேன். அப்படியா? கங்கா, ஏ கங்கா, வரேண்ணா. ஏ பார்த்து பார்த்து கீழே விழுந்துற போற. தேவி, இந்த கிஃப்ட்டுக்கெல்லாம் அவசியமே இல்லைங்க. இல்ல பரவாயில்ல. அண்ணா, அவங்க எனக்கு gift தராங்க, நீ பொறாமப்படாத. ஒரு நிமிஷம் கொடுங்க. ஹலோ அண்ணா, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் இதே நீ காலேஜ் போட்டு போறேன். காஷி, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்கு, நான் போயிட்டு அப்புறமா வரேன். சரிங்க. போட்டு பார்க்க போறியா? இனிமேலாவது என்கிட்ட மரியாதையா நடந்துக்கோ, இல்லன்னு வையே இது தூக்கி போட்டு கொளுத்திடுவேன். நீங்க நிஜமாவே கிரேட் தானே. என்னமா வச்சு இழுக்குறீங்க, உங்கள மாதிரி யாருமே இழுக்க முடியாது. இப்படி எல்லாம் அடிக்கணும்னா தில்லு வேணும்டா. இங்க என்ன அடிச்சுக்கவன் இருக்கான். கரெக்டா சொன்னீங்கண்ணே. தடா பப்போ. ஜெய் மகாதேவ். அவனுக்கு பஃபோனா என்கிட்ட வாங்க, இல்லைன்னா அப்படியே உட்காருங்க. போல் மகாதேவ். இப்ப இழுக்கிற இழுவுல மொத்தமா கருக போகுது பாரு. இழு, நல்லா இழு. நீ எவ்வளவுதான் இழுத்தாலும் ஏன் அளவுக்குலாம் உன்னால இழுக்க முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும். அது என்னமோ சரிதானே. டேய், இவனை பாரு, டெய்லி பணம் தெரிச்சு வேற 500 ரூபா தான் சம்பாரிச்சிட்டு இருக்கான். நான் 10 பொட்டில் வித்தாலே இதை விட அதிகமா சம்பாதிப்பேன். கையில இருக்க மொத்தத்தையும் வித்தா எவ்வளவு வரும்னு தெரியும்ல. பொதுவா சொல்லணும்னா அவனும் ஒரு பரதேசி தானே. பரதேசி. அங்க பாரு, அந்த வண்டிய அவன் பொண்டாட்டிய குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டுறான் பாரு. அது மட்டும் அவன் பொண்டாட்டி இல்ல, இன்னொரு பொண்ணு அவன் வாழ்க்கையில இருக்கா. யார் அது? அதான் அந்த ஜேர்னலிஸ்ட் மேடம். நாள் ஃபுல்லா இவன் கூட தான் சுத்திட்டு இருக்கா. நீங்க என்ன வேணா சொல்லுங்க கோபி அண்ணா, உங்ககிட்ட எப்பவும் ஒம்பு வச்சுக்கிறதுல அவன் எக்ஸ்பர்ட்டா இருக்கான். ஒரு நாள் இவனை நான் இறக்குவேன், அன்னைக்கு வாழலாமா வேணாமான்னு யோசிப்பான். அப்ப அவன் நிலைமை தரையில விழுந்த மீன் மாதிரி துடிச்சிட்டு இருப்பான்டா. அந்த கங்கையாட்டிலே வண்ண பறவை மூழ்கியதே நீரோடு அது கரையில். ரங்கிலா, ரங்கிலா, நீ காஷி எங்கேயாவது பாத்தியா? காசிய தினமும் தானே பாத்துட்டு இருக்கேன். இப்ப பாத்தியான்னு கேட்டேன். இப்ப பாக்கல, ஆனா நதிக்கரையில தான் இருப்பான். ஆனா என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? அடடா சுமன் அண்ணன், டீ சும்மா சூப்பரா இருக்கு. காஷி, நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன், நீ என்னடா எங்க உட்கார்ந்துட்டு இருக்க? என்னாச்சு? ஆமா, நீங்க ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? நான் இப்போ உங்க வீட்ல இருந்து தான் வரேன். இப்போ வரைக்கும் கங்கா காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வரவே இல்லை. என்ன, அவ எப்பவுமே லேட்டா வர மாட்டாளே. சரி வாங்க போலாம். காசி, எதை பாச்சு? ஒண்ணு இல்லண்ணே. எங்க போற? நான் வந்துடுறேன். அவளோட போன் கூட ஸ்விட்ச் ஆஃப்லயே தான் இருக்கு. ஆனா கங்கா கிட்ட தான் மொபைல் போனே கிடையாது. இருக்கு, ஆனா அப்பா அம்மா தான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைச்சிட்டாங்களா? பார்த்து வாங்க. அப்பா, கங்கா இன்னுமா வரல? இல்லப்பா காசி, அவன் எங்க போனானோ எனக்கு எதுவும் தெரியாது. அம்மா, உங்ககிட்ட இருந்து சொல்லிட்டு போனாளா? இல்லப்பா,
என்கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லிட்டு போகல. அவகிட்ட மொபைல் ஃபோன் இருக்காம நீ என்கிட்ட அதை பத்தி சொல்லவே இல்லை. என்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்புறம் அவளுக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நீங்க தான் பொறுப்பு, புரியுதா? சரிவா, நம்ம காலேஜ்ல போய் விசாரிச்சு பார்க்கலாம். போலாம். ரொம்ப நல்ல வேலை பண்றீங்க. இந்த வரேன் இருங்க. நில்லுங்க நில்லுங்க, எங்க நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க? கங்காவை தேடி வந்திருக்கேங்க. இங்க பாருங்கண்ணே, இது காசி, எங்க சுத்தி கங்கா தான். அட அந்த கங்கா இல்லைங்க, என் தங்கச்சி கங்கா தேடி வந்திருக்கேன். இந்த காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருக்கா, இன்னும் வீடு வந்து சேரலங்க, அதான் தேடி வந்தேன். இங்க பாருங்கண்ணே, காலேஜ் 4 மணிக்கு முடிஞ்சிடும். இப்ப ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, ஒருவேளை தெரியாம நீங்க கங்கா உள்ள வச்சு பூட்டி இருக்கலாம். மேடம், எப்படி நான் பார்க்காம லாக் பண்ணுவேன்? சரி சரி, நீங்க கிளம்புங்க, தயவு செஞ்சு ஒரே கிளம்புங்க. ஒரு தடவை நாங்க செக் பண்ணிக்கிறோம் ப்ளீஸ். ஓ, நீங்க பார்க்க டீசென்ட்டா இருக்கீங்க, அதனால இதை வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு யார்கிட்ட சொல்லிடாதீங்க, அதுக்கப்புறம் என் வேலை போயிடும். வாங்க, என் பின்னாடியே வாங்க. வாங்க வாங்க வாங்க. அட, இந்த லைட் எப்படி ஆன் ஆச்சு? நான் தான் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். சரி வாங்க, உள்ள போய் பார்க்கலாம். கங்கா, வாட்ச்மேன் நீயா? அடாட, என்ன ப்ரொஃபசர் சார்? இல்ல இல்ல, நான் எதுவும் தப்பு பண்ணல. இந்த பொண்ணு தான் தப்பு பண்ணா. கங்கா, ஏமா, முதல்ல இங்க இருந்து கிளம்புமா. என்னாச்சு? சார், என் தங்கச்சி காலேஜுக்கு போனா, வீட்டுக்கு இன்னும் வந்து சேரல. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எங்க போனானும் இது வரைக்கும் தெரியல. இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் இதான் பிரச்சனை. அவள் எங்கேயாவது அவள் ஃப்ரெண்ட்ஸோட சுத்த போயிருப்பா. சார், இந்த மாதிரி தேவையில்லாம பேசியிருக்காதீங்க, நல்லா இருக்காது. என்னாச்சு ஷியாம் சுந்தர்? என்னவாமா? சார், இவர் ஏதோ சொல்றாரு, வந்து என்னன்னு கேளுங்க. வா, இந்த பக்கம் வா, நான் பாத்துக்கிறேன். என்ன பிரச்சனை? உக்கார். அட உக்காரியா. உன்னோட பேர் என்ன? காசி. முழு பேரு? காசி சௌத்ரி. அடிக்கிற அடியில வீட்டுக்கு உயிரோட போக மாட்டேன். எங்க வந்து திமிர காமிச்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க கிட்ட இப்படி பேசுறது நல்லது இல்ல. இங்க வரவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் உங்களோட வேலைங்கிறத மறந்துடாதீங்க. பார்த்தல, அறிவாளியான பொண்ணு, இவகிட்ட கத்துக்குங்க. நீங்க ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க, இருந்தோம் இந்த மாதிரி ஆளுங்க கூட இந்த டைம்ல எதுக்காக சுத்திட்டு இருக்கீங்க? That's none of your business, Inspector. மேடம் இங்கிலீஷா? இந்தாங்க இந்த பேப்பரை பிடிங்க, இந்தாங்க பெண்ணையும் பிடிங்க. எதுவாக இருந்தாலும் கம்ப்ளைண்டா கொடுங்க. இருங்க, ஆனா ஹிந்தியில எழுதி கொடுங்க. சொல்லுங்க. மேடம், நேத்து என் தங்கச்சி காலேஜுக்கு வந்திருக்கா, இன்னும் வீட்டுக்கு வரல. அவ எந்த டிபார்ட்மெண்ட்? இல்ல, எனக்கு சரியா தெரியல. அவளோட பேர் என்ன? கங்கா சௌத்ரி. ஓகே, 1 minute. கைண்ட்லி செக் தி ரெக்கார்ட்ஸ். கங்கா சௌத்ரிங்கிற பொண்ணு எந்த டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறா? ஓகே. எனக்கு ஒன்று புரியல, இந்த காலத்து பொண்ணுங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு. ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. Are you sure? Okay. இங்க பாருங்க, இப்பதான் எல்லா ரெக்கார்ட்ஸையுமே செக் பண்ணி பார்க்க சொன்னேன். ஆனா நீங்க சொன்ன கங்கா சௌத்ரி இந்த காலேஜ்லயே அப்படி யாருமே இல்ல. How is that possible, madam? அவ இந்த காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்கா. ஆமா. எனக்கு தெரிஞ்சு நீங்க குழப்பத்துல மாறி வந்துட்டீங்க. கங்கா சௌத்ரிங்கிற பேரை விடுங்க, கங்காங்கிற பேர்லயே இங்க யாருமே இல்லையே. நாங்க எல்லா ரெக்கார்ட்ஸையுமே தேடி பார்த்துட்டோம். மேடம், அவ டெய்லி வீட்ல இருந்து கிளம்பி காலேஜுக்கு தான் வந்துட்டு இருக்கா. ஆனா
அவ வீட்ல இருந்து கிளம்பி காலேஜுக்கு தான் வராளா இல்ல வேற எங்கேயாவது போறாளான்னு பார்க்க வேண்டியது உங்களோட வேலை தான். என்ன சொல்றீங்க நீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? காலேஜ் நடத்துறீங்களா இல்ல காலேஜ்ன்ற பேர்ல வேற எதுவும் நடத்துறீங்களா? உங்களுக்கு என்ன பண்றோம் பாருங்க. என்னங்க பேசிட்டு இருக்காங்க அவங்க? கங்கா இந்த காலேஜ் தான் படிக்கிறா. நானே பல தடவை வந்து இந்த காலேஜ்ல இறக்கி விட்டுருக்கேனே. என்னமோ தப்பா நடந்துட்டு இருக்கு. அது என்ன நான் கண்டுபிடிக்கிறேன். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. அவ காலேஜ் தவிர வேற எங்கெல்லாம் போவா?